சபரிமலைக்கு மாலை போறதுக்கு ரெடியா இருங்க. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ. 18 வருஷம் குருசாமி தான். 18 வருஷம் கன்ஃபார்ம் குருசாமி. வாழ்க்கை ஒரு வட்டம். தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். தளபதி மாதிரி தான். இதை வேணா வாங்கி சப்போ சொல்லுங்க ப்ரோ. சிஎஸ்கே தான் 104 அடித்து வரலாறு படித்தாங்க. ஆனால் ஆர்சிபி 95 மகா பெரிய வரலாறு படித்தாங்க. உங்களுக்கு கப்பெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் 95 ரன் அடிச்சிட்டிங்க, வேறு லெவல். அதாவது ஒரு கேப்டன்னா எப்படிமா இருக்கணும் கற்றுக்க சொல்லுங்கள் தோனியை பார்த்து. என்ன தான் ஜெயித்தாலும் சரி, என்ன தான் தோத்தாலும் சரி, அந்த பொறுமையாக காமாக இருக்கிறது. ஒரு 6 அடிச்சோன்னா அப்படின்றது, யாராவது கேட்ச் விட்டாங்கன்னா அவங்க டீமையே என்னடா அப்படின்றது. இந்த ஆட்டிடியூடை வந்துட்டு எனக்கு பிடிக்கல அவர்கிட்ட. மற்றபடி அவர் பேட்ஸ்மேனாக பிடிக்கும். ஆனால் ஆட்டிடியூடை மாற்றுங்க. அவங்க ஃபேன்ஸ் அதுக்கு மேலே ஆட்டிடியூடு. ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சா போதும், ஈசாலா கப்பு கோவிந்தா கப்பு அப்படின்ட்டு கத்துறானுங்க. எப்போவுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடவே கூடாது. நாங்கள் தோத்துட்டே போகணுன்றதுனால நாங்கள் கோவமாக பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் டீம் கம்பேக் கொடுக்கணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆர்சிபி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா, வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. அப்போ தான் நீங்கள் கப்பு ஜெயிப்பீங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த வருஷம் உங்கள் ஜெர்சி நம்பர் 18 இந்த வருஷம் 18 வருஷமா கண்டிப்பாக வந்துட்டு இடுமுடி கட்டி நீங்கள் வந்து மலை ஏற போகிறீங்க. மாலை போட்டு உங்கள் தலைவனை நாங்கள் பார்க்க போகிறோம். இனிமேல் மீம்ஸ் எல்லாம் அதுதான், மாலை போட்டு மீம்ஸை போட்டுருவோம். தயவு செய்து இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஆடாதீங்க. என்ன சொல்கிறது, உன்னை மிஞ்சிக்க ஒருத்தி வந்துட்டாமான்ற மாதிரி எங்கள் டீமை மிஞ்சி 95 ரன் அடிச்சிங்க. ஒரு கேப்டன் அவர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்களா, டக் அவுட்டு. ஒரே ஒரு ரன் அடிச்சார்ல, ஒரு ரன் அடிச்சிட்டாருப்பா. ஸோ வந்துட்டு இந்த கான்ஃபிடென்ட் லெவலில் தயவுசெய்து விட்டுட்டு இனிமேல் டீமை நல்லபடியாக விளையாடுங்க. முதல்ல பொறுமையாக யோசிச்சு விளையாடுங்க. வேறு லெவலில் போச்சு ப்ரோ. ப்ரோ கப்பு அவங்களுக்கு தான் ப்ரோ, சத்தியமாக அவங்களுக்கு தான். 95 ரன்னு அடிச்சிருக்காங்க, பயங்கர ஸ்கோர் ப்ரோ. நியூ ரெக்கார்ட். ஆமாம், நியூ ரெக்கார்ட். இது மாதிரி யாருமே அடிக்க முடியாது, சிஎஸ்கேவிலே அடிக்க முடியாது. ஐயோ சாரி ப்ரோ, இது என்ன தண்ணி தானே? தண்ணி தான். அப்படி ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காங்க ஆர்சிபி. அவங்கள குருசாமி இந்த வருஷம் கண்டிப்பாக குருசாமி அவங்க தான் ப்ரோ. மாலை ஏற்றிடும். இந்த வாட்டி அவர் மாலை போட்டு மொட்டை அடித்து குருசாமி ஆகிறது கன்ஃபார்ம். இதிலே தெரியுது கன்ஃபார்ம். இல்லை அவர் தோத்தனையுமே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ப்ரோ. மேட்ச் அப்பயே முடிஞ்சிச்சு. ஆமாம் முடிஞ்சிச்சு, அப்பயே மேட்ச் முடிஞ்சிச்சு. செம மேட்ச்சு, கம்மி டார்கெட் தான். சென்னை எல்லாம் கலாய்ச்சானுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அந்த மாதிரி தான் சிம்பிளாக அவனுக்கு 20 ஓவர் இருந்தால் அவனுக்கு ரொம்ப இதாகி போயிருப்பானுங்க. ஏதோ 14 ஓவருங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இப்போ டஃப் கொடுத்தாங்க. பஞ்சாபும் நல்லா விளையாண்டாங்க, பவுலிங் சூப்பராக போட்டாங்க. இந்த மழை பெஞ்சதுனால பிச்சு கொஞ்சம் மாறிடுச்சு, அப்படியே பவுலிங் விக்கெட்டாக மாறிடுச்சு. மேட்ச்சு செம்மையாக போச்சு ப்ரோ, செம்ம மேட்ச்சு. விக்கெட்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்தானுங்க. ஹர்ஷ்தீப் சிங் செம்மையாக போட்டான், எல்லாமே சூப்பராக போட்டாங்க. கோலி 1 ரன்ல அவுட்டு ப்ரோ. போன சீசன் நல்லா விளையாண்டான். இந்த சீசன் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 2-3 மேட்ச் ஆடிருக்கான். ஆனால் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு போன சீசன் அளவுக்குலாம் இந்த வருஷம் இல்லை. என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. அவங்க நாலேஜு அவ்வளோதான். நாம் அவங்க கலாய்க்கிறாங்க, அதுக்கோசரம் நம்ம கோலி எல்லாம் கலாய்க்க தேவையில்லை. நல்ல பிளேயரு, பார்க்கலாம் எப்படி ப்ரோ. கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ நாங்களே சென்னையே அவங்கள வந்து 47 ரன்னுக்கு வந்து நாங்கள் ஆல் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டானுங்க. அதுதான் அவனுங்களே வாயை கொடுத்து அவனுங்களே வாங்கி கட்டிக்குவானுங்க. அவனுங்களே வாயை கொடுத்து சென்னை ப்ரோ ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் ப்ரோ. ஃபிலிப்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சதுக்கு போயிட்டு ஃபிலிப்ஸ் கம்பெனியில் போயிட்டு கமெண்ட் பண்ண நாய்ங்க அவனுங்க. இப்போட இந்த பிரியான்ஸ் வந்து ஒரு இது பண்ணியிருப்பான், அதுக்கு இவனுக்கு பதிலாக இன்னொரு டீமில் பிரியான்ஸ் இல்லை, ஏதோ சோப்ரான்னு சொல்லிட்டு ஒரு பவுலரு விக்கெட் எடுத்திருப்பான் டெல்லியில். ஆகாஷ் சோப்ராவோ சம்திங், ஏதோ ஒரு ஆக்டரோட பேஜில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் கீழே ஃபுல்லாக கோலி கோலி கோலின்னு லூஸு பசங்க இருக்கிறதுலே முட்டாள் பசங்க கோலி ஃபேன்ஸ் தான். பஞ்சாப் டீமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே முடியாத டீம் கிடையாது. அது ஒரு சாதாரண டீம் தான், ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஆனால் மொக்கையாக விளையாடி மொக்கையாக தோற்றுங்க. அவங்க ஃபேன்ஸுக்கெலாம் கொஞ்சம் இப்போ அடங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த மேட்ச் இருக்குது உங்கள்கிட்ட. நாங்கள் சொன்ன மாதிரியே
மே 3 உங்ககிட்ட வந்து உங்கள் ஹோம் கிரவுண்டில் நீங்கள் எப்படி சென்னையை வந்து எங்களை அடித்து தோக்கடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த நாள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. 3ஆம் தேதி உங்கள் கிரவுண்டில் இறங்கி உங்கள் ஆடியன்ஸுக்கு முன்னாடியே எந்த கேங்கை நீங்கள் எங்களெல்லாம் புள்ளி பண்ணிங்க பாருங்கள். எங்கள் ஆடியன்ஸ்லாம் பிடிச்சி இழுத்திங்க பாரு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்துல உங்கள் கிரவுண்ட்லேயே அனுபவிக்க போகிறீங்க. இது நடக்கும், சத்தியம். தோனி யாருன்றதை அன்றைக்கி 3ஆம் தேதி பார்ப்பீங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இவ்வளோ நாள் ஆர்சிபி மாறிட்டாங்கன்ற மாதிரி பதட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் பழைய நிலைக்கு என்னது புயல் மீண்டும் மையம் கொண்டதுன்ற மாதிரி அடங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோ சந்தோஷமா? வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். எங்கள் தளபதி மாதிரி தான், தளபதி சொன்ன மாதிரி. ப்ரோ 25th சிஎஸ்கே, 26th டிவிகே இதான் ப்ரோ. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறது, இந்த ரஜினி டைலாக் மாதிரி நம்ம கில்லியில் வர டைலாக் மாதிரி ஆதிவாசி கொஞ்சம் அடக்கிவாசி அப்படி தான் இருக்கணும். தேவையில்லாமல் பேசிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் போகணும். சபரிமலைக்கு மாலை போகிறதுக்கு ரெடியாக இருங்க. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ. 18 வருஷம் குருசாமி தான். 18 வருஷம் கன்ஃபார்ம் குருசாமி. இந்த வாட்டி அவர் போவார் கண்டிப்பாக. கோழி மாலை போட்டு போவார்ல ப்ரோ. கோழி தான் முதல்ல மாலை போடுறது. இவர் தான் இடுமுடி கட்டுறாப்ல. ஆமாம், இவர் இடுமுடி கட்டி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் கொண்டு போய் மலையில் விடுவோம். கமெண்ட்ல ப்ரௌன் ஷர்ட்னு போட்டு அசிஸ்மாக கடைசியில் உங்களுக்கு இந்த கப்பு தான். இதுதான் இந்த வருஷம் 18 வருஷம் குருசாமி ஆக்கிறோம். ஆமாம், 1 ரன்ல அவுட் ஆகிட்டாப்ல. எதை நினச்சிட்டு அடித்தாருன்னே தெரில. 1 ரன்ல அவுட் ஆகிட்டாப்ல. அவர் அடிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு மேட்ச் வந்துடும். இல்லை வாய்ப்பே இல்லை. ஐயோ எப்போ ஆர்சிபி கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க கப் அடிச்சிருவோன்னு. வேணா டீ கடையில் அங்கங்கே கப்பு வாங்கிக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் லாலிபப் இருக்குது, வாங்கி வீட்டிலே உட்காந்து சப்புங்க. அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை இருக்குது மேட்ச்சு. அதான் மேட்ச்சு. சிங்கத்துக்கும் சண்டை. அவ்வளோதான், அதான் மேட்ச்சு. 103 நாங்களா 103. நீங்கள் என்ன 95 ரன்? அதுவே உங்களால் அடிக்க முடியல. அதுக்கு மேலே ஆடவே முடியல உங்களால். திணறி அவர் வேறு நெஞ்சில் வேறு ஹார்ட் பேஷண்ட் போல ப்ரோ விராட் கோலிக்கு. எங்கள் சிங்கம் தலை அடிக்கிறாரு, ஆனால் ஓடுவார். அடிச்சுக்கலான்னு அசால்ட்டாக நிற்பார் எங்கள் தலை. அதான் எங்கள் தலை டோனி. அவர் அடிக்கிறார்ல கொஞ்சம். ஒரே நிமிஷம், இதை வேணால் வாங்கி சப்ப சொல்லுங்கள் ப்ரோ. ஃபிக்ஸு. கோலி ஃபேன்ஸ் எதுவும் சொல்ல மாட்டோம். அவனுங்கிட்ட போட்டி போட்டோம்னா எங்களோட இதுதான் குறையும், சென்னை இதோட தான் குறையும். விராட் கோலி நல்ல பிளேயரு, ஆனால் எனக்கு கோலியை பிடிக்கும். ஆட்டிடியூட்லாம் மயிறு ப்ரோ. கடப்பார் நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கு முன்னாடி இதே பேஜில் சொன்னேன். அவனுங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அவனுங்களோட கிரவுண்டு தான். அவனுங்களோட கிரவுண்டில் அவனுங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ ஒரு 2 மேட்ச் மாட்டோம், அவ்வளோதான். ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் அப்படியே விக்கெட் எடுத்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. மே 3ஆம் தேதி அவனுங்களை செய்வோம். 20ஆம் தேதி செம மேட்ச் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.